வணக்கம் நேயர்களே. மகர ராசி நண்பர்களுக்கான குரு அதிசார பயிற்சி உங்களுக்கு 12-3 அதிபதி குரு. இந்த குரு 12-3க்கு அதிபதிங்கிறதுனால உங்களுக்கு குரு சாதகமாக இல்லை. இப்போ எங்கே வரப்போகிறாருன்னா 7ஆம் இடத்துக்கு வரப்போகிறார் அதிசாரமாக. 7ஆம் இடத்துக்கு குரு வந்தாலே சாதகமான நிலைமை ஏற்படுமா அப்படின்னு கேட்டால் இல்லை. ஆனால் உங்களை பொறுத்த வரைக்கும் சாதகமாக ஏற்படும். எதனால் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு 7ஆம் இடம் பாதகஸ்தானம். அந்த பாதகஸ்தானத்துக்கு மற்றொரு பாதகாதிபதியான 3ஆம் வீட்டு அதிபதி 12-3 அதிபதி பாதகஸ்தானத்துக்கு வருவதன் மூலமாக கெட்டவன் கெட்டிடல் கெட்டிடும் ராஜயோகம். அதனால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பு ஏற்படும். உங்களுக்கு என்னெல்லாம் நல்லது நடக்கும் அப்படின்னு கேட்டால், உங்களுடைய லாபஸ்தானத்தை குரு பார்க்க போகிறாரு, ராசியை பார்க்க போகிறாரு, 3ஆம் இடத்தை பார்க்க போகிறாரு. உங்களுக்கு வழக்குகளில் வெற்றி ஏற்படும், வியாபாரத்தில் தன லாபம் அதிகரிக்கும், வழக்கு சார்ந்த விஷயங்கள் மூலமாக பூர்வீக சொத்து கைக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய நண்பர்கள் விஷயத்தில் உதவிகள் கிடைக்கும், நண்பர்கள் மூலமாக வியாபார வளர்ச்சி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 7ஆம் இடத்துக்கு குரு வந்திருக்காரு. திருமண வயதினருக்கு திருமண யோகம். உங்கள் உடம்பில் இருக்கிற வியாதிக்கு தீர்வு கிடைக்கும். ஏன்னா 4ஆம் இடத்திற்கு விரயஸ்தானமான 3ஆம் இடத்தை குரு பார்ப்பதன் மூலமாக சுகத்தை அதிகப்படுத்துவதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தும். சுகம் அப்படின்னா வண்டி வாகன சேர்க்கை, சொத்து சேர்க்கை, இதெல்லாம் நடக்கும். இதுக்கெல்லாம் நீங்கள் முன்னேற்பாடுகளை செய்யக்கூடிய காலகட்டம். இதெல்லாம் பண்ணினீங்கன்னா வரக்கூடிய காலகட்டத்தில் குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது எப்போ நடக்கிறது சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த குரு வக்ரம்னா என்ன, அது எப்போ நடக்கிறது? குரு வக்ரம் அப்படிங்கிறது இது ஒரு இல்யூஷனரி மோஷன் தான். முன்னாடி நீங்கள் போயின்னு இருக்கீங்க, ஒரு வண்டி முன்னாடி போகிறது அப்படின்னா அது உங்களை விட ஃபாஸ்ட்டாக போகிறதுன்னு அர்த்தம். ஆனால் இங்கே சூரியன் அந்த மாதிரி ட்ராவல் பண்ணுறதுனால குரு முன்னாடி போகிறதா அர்த்தம். அந்த குரு முன்னாடி போகிறதுங்கிறது இல்யூஷன் தான், ஒரு மாயை. எப்படி சனி வக்ரம் மாயையோ அதே மாதிரி குரு அதிசாரம் மாயை தான். இந்த குரு அதிசாரம் நடக்கும் பொழுது உங்களுக்கு நற்பலன்கள் ஏற்படும். ஏன்னா விரையாதிபதி 7ஆம் இடத்துக்கு வர்றதுனால திருமண யோகம் கைகூடும். திருமண யோகம் மட்டும் இல்லைங்க, உங்களுக்கு கடல் கடந்த தொடர்புகள் மூலமான ஆதாயத்தை ஏற்படுத்தும். நீங்கள் வியாபாரியாக இருந்தால் ஃபாரின் போக மாட்டீங்க, ஃபாரின் போகிறதுக்கு வாய்ப்புகள் குறைவு. ஆனால் ஃபாரினில் இருக்கக்கூடிய நண்பர்கள் உங்களுக்கு உதவிகரமாக செயல்படுவார்கள். எனக்கு தெரிந்த ஒரு நண்பருக்கு சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணி ஏகப்பட்ட நஷ்டம். அவருக்கு ஃபாரினில் அவர் கூட படித்த பசங்க கிளாஸ்மேட்ஸ் 2-3 பேர் சேர்ந்து ஃபண்டிங் பண்ணாங்க. ஃபண்டிங் பண்ணி இப்போ பிஸ்னஸ் ஓகோண்டு போயின்னு இருக்கு. அந்த மாதிரி ஒரு அமைப்பு உங்களுக்கு வரக்கூடிய வகையில் இருக்குது. அதே சமயம் பார்த்திங்கன்னா, உங்களுக்கு 7ஆம் இடம் அப்படிங்கிறது பல நன்மைகளை ஏற்படுத்தும். புதிய நபர்களின் அறிமுகத்தை, புதிய நண்பர்களின் அறிமுகத்தை ஏற்படுத்தும். உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த குரு அதிசார பயிற்சியின் மூலமாக 80% நற்பலன்களை அனுபவிக்கக்கூடிய வகையில் இருக்கீங்க. 80%னா நம்ம கூட இருக்கிறவனா நல்லவனாக போயிட்டா, அதாவது ஒத்த நல்லவனாக இருந்தால் சந்தோஷம். நமக்கு வாய்க்கிறவன் அத்தனை பேரும் நல்லவன், எல்லாம் உங்களை சுற்றி இருக்கிற அத்தனை பேரும் உங்களுக்கு அட்வைஸ் கொடுப்பான். நீ இதை எப்படி பண்ணு, இதை இப்படி பண்ணு, உங்கள் ஆரோக்கியத்துக்கு ஏதாவது சங்கடம் வந்ததுன்னா நீ இதை சாப்பிடு, இதை சாப்பிடு, இந்த மாத்திரை சாப்பிடு, இந்த பழத்தை சாப்பிடு, இவ்வளவு அட்வைஸ் கொடுக்கறதுக்கு உங்களை சுற்றி நல்லவர்கள் இருக்காங்கும் போது உங்களுக்கு நல்லது மட்டும்தாங்க நடக்கும். ஏன் அப்போ 80% சொல்லியிருக்கீங்க, 95% சொல்லக்கூடாதா, 100% சொல்லக்கூடாதா அப்படின்னா, அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, 3ஆம் இடத்து சனி உங்களுக்கு சில சங்கடங்களை ஏற்படுத்திட்டு இருக்காரு. அதாவது வெற்றியை கொடுக்குறாரு, அது நிரந்தர வெற்றியாக இல்லாமல் இருக்குது. இனிமேல் தான் நிரந்தர வெற்றி கிடைக்கும். அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இந்த மகர ராசியை பொறுத்த வரைக்கும் நண்பர்கள் மூலமாக உதவிகள் கிடைக்கும். உங்களுடைய வாழ்க்கை துணையின் சகோதரர்கள் உதவிகரமாக செயல்படுவார்கள். உங்கள் பார்ட்னர்ஸ், அவங்க பார்ட்னர்ஸுடைய குடும்பத்தார், பார்ட்னர்ஸுடைய சகோதரர்கள், இப்படி எல்லாருமே சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. வியாபாரத்தில் ஏற்படுத்தக்கூடிய சிக்கல்கள் தீரக்கூடிய வகையில் இருக்குது. வியாபாரத்தில் உங்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்கலாம் சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. உங்களுக்கு கீழே வேலை பண்ணுறவங்க, உங்கள் கூட ஒர்க் பண்ணக்கூடிய நபர்கள், இப்படி எல்லாருமே நற்பலன்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்காங்க. அதனால் உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கும். இதில் குருவின் பார்வை பலத்தை விட அவர் இருக்கிற இடம் கொஞ்சம் சங்கடத்தை கொடுக்கும். சரி, 7ஆம் இடம், அதனால் வாழ்க்கை துணையின் ஆரோக்கிய விஷயத்தில் ஏதாவது கெடுதல் வருமானா வராது. ஏன்னா அது உச்சஸ்தானம், குருவுக்கு உச்சஸ்தானம். விரையாதிபதி உச்சமடைவதன் மூலமாக சுப செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. திருமண யோகம் கைகூடுன்னு சொன்னேன். உங்களுடைய காதல் வயப்பட்டுள்ள நபர்களுக்கெல்லாம், நீங்கள் காதல் வயப்பட்டிருக்கீங்க அப்படின்னா அவர்களுக்கெல்லாம் திருமண யோகம் கைகூடுவதற்கு வாய்ப்பு இருக்குது. இன்ஃபேக்ட் இப்போ நீங்கள் லவ் ப்ரப்போஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
இதன் மூலமாக நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படும். இந்த குரு அதிசார பயிற்சிங்கிறது வந்து உங்களுக்கு பெரிய மாற்றங்களை தந்து அரசாங்க வகையில் ஆதாயத்தை ஏற்படுத்தும். அரசாங்க வகையில் அவார்ட்ஸ் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தும். உங்களுக்கு ஏதாவது அவார்டு சாங்ஷன் ஆகும், இல்லாட்டி ஏதாவது வந்து ஒரு பப்ளிக் பிளேஸில் வந்து ஏதாவது ஒரு ஆர்கனைசேஷன் உங்களுக்கு ரிவார்ட்ஸ் கொடுப்பாங்க. திடீர் அதிர்ஷ்டம் வரும். ஏதாவது ஒரு போட்டியில் கலந்துக்கிட்டிங்கன்னா பண முடிப்பு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் வந்து இந்த கலைத்துறையில் கதை எழுதுறது, கட்டுரை எழுதுறது, கவிதை எழுதுறது, பாட்டு எழுதுறது, பாட்டு பாடுறவங்களுக்கு இதெல்லாம் உங்களுக்கு வந்து அனுகூலத்தை ஏற்படுத்தும். இதன் மூலமாக உங்களுக்கு வருமானத்தை தரக்கூடிய வகையில் இருக்குது. வருமானத்தை காட்டிலும் லாபங்கள் பெருகக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற காலகட்டமாக இந்த குரு அதிசார பயிற்சி மகர ராசிக்கு ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. இளைய சகோதரர்களின் வளர்ச்சியால் மன நிறைவு ஏற்படும். உடன்பிறப்புகள் மூலமாக உங்களுக்கு ஆதாயம் ஏற்படும். உங்களுடைய அப்பாவுடைய சொத்து, அம்மாவுடைய சொத்து, அதில் பிரிக்கவே இல்லை, சொத்து பிரிக்கலை, அவங்களால எங்களுக்கு வந்து வருமானம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவங்க தம்பி தங்கைகள்லாம் அதை தடுத்துட்டு இருக்காங்கன்னா அவர்கள் சொத்து பிரித்து, அண்ணா இந்தா உனக்கு நான் கொடுக்கவே இல்லை, அக்கா நான் கொடுக்கவே இல்லை, இந்தாங்க உங்களுக்கு நான் வந்து இவ்வளோ சொத்து கொடுக்குறேன் அப்படின்ட்டு குழந்தைகளால் ஏற்பட்ட மன உளைச்சல் விலகும் சூழ்நிலை ஏற்படும். குழந்தைகளால் ஆதாயம் ஏற்படும். குழந்தைகளுக்கு வம்சவிருத்தி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. படிக்கின்ற குழந்தைகள் உங்களுடைய கௌரவத்தையும் குடும்ப கௌரவத்தை மட்டுமல்லாமல் நன்மதிப்பையும் பேணக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான காலகட்டம். ஸோ இந்த குரு பயிற்சி, குரு வக்ர பயிற்சி எப்போ வருதுன்னா, குரு வக்ர கதி அடையிறது நவம்பர் 11லேருந்து டிசம்பர் 5 வரைக்கும் உச்சஸ்தானத்திலே வக்ரகதி அடையிறதுனால புதிய நண்பர்கள் விஷயத்தில் நவம்பருக்கு மேலே கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். மற்றபடி கெடுபலன்கள் இல்லை. நண்பர்களின் உதவி சாதகமான பலன்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. இந்த காலகட்டங்கிறது வந்து அக்டோபர் 18 டு டிசம்பர் 5ங்கிறது வந்து புதிய அனுபவங்களையும் புதிய நபர்களின் அறிமுகத்தின் மூலமாக உங்களுக்கு திக்குமுக்காடுவீங்க. அவங்களுடைய பாசத்தை பார்த்து, ஐயோ இப்பேற்பட்டவங்களாம் எனக்கு நண்பனாக இருக்கானே, இப்பேற்பட்டவங்களாம் என்னை மதிக்கிறாங்களே அப்படிங்கிற அளவுக்கு நீங்கள் பெருமிதம் கொள்ளக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற காலகட்டமாக இருக்கும். ஸோ மகர ராசிக்கு இந்த குரு அதிசார பயிற்சிங்கிறது வந்து இட் இஸ் அ பிளெஸிங் இன் டிஸ்கைஸ். கெட்டவன் கெட்டு போகிறது நல்லது, நல்லவன் சாதகமாக மாறுறது நல்லது. நல்லவன் கொடுக்கக்கூடிய சாதகமான பலன்களை மேலும் அதிகரிக்கக்கூடிய வகையில் இந்த குரு அதிசார பயிற்சி அமையிறதுனால இந்த குரு அதிசார பயிற்சியின் மூலமாக குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கும், வெற்றிகள் தேடி வருகின்ற வாய்ப்புகள் ஏற்படும். உங்ககிட்ட ஒரு புதிய அவுட்லுக் சேஞ்ச். நீங்கள் இத்தனை நாளாக வந்து பழைய ட்ரெஸ் போட்டிருப்பீங்க, அயன் பண்ணாமல் போட்டிருப்பீங்க. இத்தனை நாளாக போட்டுட்ருக்கிற ட்ரெஸ்ஸை விட்டுட்டு புதுசாக ட்ரெஸ் வாங்கிப்பீங்க. உங்கள் நண்பர்கள், நீ இந்த மாதிரி பண்ணாத, இப்படி ட்ரெஸ் மாற்றி போடு. நீங்கள் வந்து என்னுடைய நண்பர் ஒருத்தர், இப்போ அவர் என் கூட பேச்சுவார்த்தையில் தொடர்பில் இல்லை, அவர் தான் வந்து இந்த சைனீஸ் காலர் வச்சு போடுனார். இதை போட்டதுக்கப்புறம் எனக்கு வந்து ஒரு அவுட்லுக் சேஞ்ச் தெரிஞ்சதுனால நிறைய பேர் வந்து என்னை பார்த்து நல்லா இருக்கீங்க, நல்லா ஒரு பார்க்குறதுக்கு லட்சணமாக இருக்கீங்க அப்படின்னாங்க. குண்டாக இருக்குது அது வேறு விஷயம். ஆனால் அந்த மாதிரி நண்பர்கள் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணக்கூடிய நேரம் இப்பொழுது உங்களுக்கு அதை சாதகமாக பயன்படுத்திக்கோங்க. இந்த டைமில் மட்டும்தான் பாருங்கள், பிட்வீன் அக்டோபர் டு டிசம்பருக்குள்ளே பாருங்கள், இந்த மகர ராசியில் பிறந்த பெண்களாகட்டும் ஆண்களாகட்டும் தங்கள் அழகை மெருகேற்றிக் கொள்வதற்கும் உடல் ஆரோக்கியத்தை மெருகேற்றிக் கொள்வதற்கும் இந்த ஸ்பா, பியூட்டி சலூன் போகிறது, இந்த மேக்கப் போட்டுக்கிறது, இதெல்லாம் நிறையா பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா குரு உங்கள் ராசியை பார்க்கறதுனால உங்ககிட்ட ஒரு புது பொலிவை காண்பிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். யூ வில் ப்ரொஜெக்ட் யுவர் செல்ஃப் இன் அ வே தட் எவ்ரிபடி வில் ரெஸ்பெக்ட் யூ. எல்லோரும் உங்களை மரியாதையுடன் நடத்தக்கூடிய அமைப்பை ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த காலகட்டம் அப்படிங்கிறது வந்து மகர ராசிக்கு வெற்றியை தரும், வியாபாரத்தில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தும், குழந்தைகளால் மன நிம்மதியை ஏற்படுத்தும், அதிகமான தன லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் மட்டுமல்லாமல் உங்களுடைய பூர்வீக சொத்து சம்பந்தமான குழப்பங்களுக்கு தீர்வு கிடைக்கும். 80 வருஷம் 73 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சிக்கலுக்கெல்லாம் இப்போ தீர்வு கிடைக்கும். 80 வருஷத்துக்கு முன்னாடி உங்கள் வீட்டில் யாராவது சாபம் கொடுத்துருக்காங்க, இல்லை ஏதாவது சங்கடப்படுத்தியிருக்காங்க அப்படின்னா அதுக்கு நிவர்த்தி கிடைக்கிறது இப்போது. ஸோ இதெல்லாம் நல்லது நடக்கிறதுனால உங்களை பற்றிய கவலையை விடக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். உங்கள் பெற்றோருக்கு ஒரு நல்ல மகனாக இருக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும். கணவன் மனைவி உறவுக்குள்ள அந்யோன்யம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான யோகத்தை ஏற்படுத்தும். இந்த மகர ராசிக்கு அமோகமான பலன்கள் ஏற்படுகின்ற சிறப்பான காலகட்டமாக இந்த குரு அதிசார பயிற்சி அமைந்திடும்.